guys, welcome back to our journey. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்போட எத்தனாவது இன்னைக்கு ஐ திங்க் 5th டே நினைக்கிறேன், தெரியல எனக்கு. எங்க நடுவில் கொஞ்சம் எங்களுக்கு சண்டே ஒரு நாள் லீவ் வந்ததுனால எங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எத்தனை நாள் நடுவில் வருது, எப்படி என்ன ஏதுன்றதை எங்களால கன்சிடர் பண்ண முடியல. 4th day அன்னைக்கு 4th day சாட்டர்டே ஃபர்ஸ்ட் டேவா? ஃப்ரைடே தான் ஃபர்ஸ்ட் டே. ஓ ஃப்ரைடே தான். இன்னைக்கு அப்போ 5th day. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு 5th day. 2 ஜீவாசி என் கூட இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள வாங்க. வணக்கம். நாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வந்துருங்க கைஸ். காலையிலே ஏஞ்சி இன்னைக்கு அதிசயமா நாங்க பஸ்ஸோட டைமிங்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால நாங்க குடுகுடன் மெயின் பஸ் அறைய போயிட்டு பஸ் ஏறி நாங்க சீக்கிரம் வந்துட்டு இன்னைக்கு கிருத்திகா தான் லேட்டு. நான் சொல்றேன், அதாவது நான் சொன்னேன் மெயின் பஸார் போய் தான் பஸ் ஏறணும் அந்த கண்டக்டர் சொன்னாருன்னு. 2 days-ஆ அவன் என்ன நம்பவே இல்லை கைஸ், நம்பவே இல்லை. இதுதான் நம்பல கைஸ், இதுதான் உண்மை, நம்பவே இல்லை. வீடியோன்னு கூட பார்க்க மாட்டேன். இவங்க நம்பவே இல்லை. இன்னைக்கு அந்த மெயின் பஸார் போய் தான் பஸ் ஏறணும் நேற்று முடிவு பண்ணி 7:16 பஸ் வந்துருச்சு. 16 பஸ் வந்துருச்சு. நான் சொன்னப்ப நம்பல, அதாவது அதான் நான் சொன்னப்ப கேட்கல. அதான் இந்த 2 நாள் அவஸ்தப்பட்டிருக்கா. இவ அவஸ்தப்பட்டதுக்கு நானும் சேர்ந்து அவஸ்தப்பட்டேன். ஐயோ, 2 நாள் என்னால சுத்த முடியாம நான் அவஸ்தப்பட்டேன். இன்னொன்னு என்னன்னா, கரெக்டா நாங்க ஒரு சார் இருக்காரு, எங்க மேல யார் அக்கறை பண்றாங்க இல்லையா, ஒரு அக்கறை புரியும். சாப்பிட்டீங்களாமா, எப்போ வந்தாலும் சாப்பிட்டீங்களாமா 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 இதேதான் கேட்பாரு. அந்த பாருங்க ஒருத்தி போன் நோண்டிட்டு இருக்கா. அப்பெல்லாம் நான்லாம் என்ன யூஸ் சொல்லு, சளி பிடிச்சிட்டு சரியில்லை. இந்த வாய்ஸ் கேட்டா அவ்வளவுதான் வயது அதனால கொஞ்சம் ஓகே. ரொம்ப அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் லைட் எல்லாம் வச்சுக்கலாம்ல, அதனால இப்படி வச்சுட்டு அப்படி திருப்பிடுவீங்க. ஆமா, இப்படி திருப்பிப்பேன். இந்த மாதிரி மாற்றுறது எல்லாத்தையும் நான் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன். இது ஒண்ணும் பெரிய ஒரு கம்ப சுத்திரங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் எங்க சொன்னாலும் எங்க கைடு இன்னும் வரவே இல்லை. அவர் எப்ப வர போறாருன்னு தெரியல. மணி இப்ப 8:20 எதுக்கு நாங்க புரியல கைஸ். 9:30 தான் அவர் வராரு, ஆனா எங்களுக்கு 7:30 வர சொல்றாரு. காலையில ஏஞ்சி தூக்கத்துல எழுந்திரிச்சு வரனால 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேனா, எங்க 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன். நீ எங்க 6:30 மணிக்கு போன் அடிச்சு எழுப்புற அவளை. ஆமா ஆமா. போட்டோ மட்டும் என்ன பண்றீங்க? ஆக்சுவலா இங்க ஒரு மரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த மரத்துல இது எனக்கு தெரிஞ்சு சாரி, இது ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் கைஸ். இந்த மாதிரி இந்த பூல இருந்து இதை எடுத்து இந்த மாதிரி நகம் ஒட்டி பேய் நகம் காட்டுங்க. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒட்டி காட்டுங்க. அதாவது இது இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் எடுத்து பிச்சு விட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரி கம் பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நகைச்சை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டோன்னா பேய் மாதிரி இருக்கீங்க, சூனியக்காரி மாதிரி இருக்கீங்க. ஆமாம், இது அப்போ நாங்கள் சின்ன வயசு குட்டி பாப்பாவாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த விநாயகர் கோயில் விலாகுன்னு போட்டுருந்தாங்க. அந்த கோவிலில் இந்த செடி இருக்கும், இந்த மாதிரி வச்சு நானே என் அண்ணன் என் தங்கச்சி எல்லாம் இந்த மாதிரி வச்சு விளாடுவோம். நீங்க எல்லாம் இந்த மாதிரி விளையாடி இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல
A few moments later. அங்க யாரோ ஏதோ பண்றாங்க. என்ன பண்றீங்க? இது ஆக்சுவலா புது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றோம். நானும் பண்ணியிருக்கேன் गाइस. வாட்டம் மாதிரி நீங்க வச்சுக்கலையா? இல்ல வேணாம். ஆல்ரெடி பேய் மாதிரி நகவல்து இப்ப வெட்டி இருக்கேன். நாங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல உட்காராம அப்படியே கொஞ்சம் ஒரு சைன் ஒண்ணு வாங்க. எவ்வளவுதான் நான் இன்னும் அப்படியே போய் நிக்கவா? ஃப்ரேம் இவ்வளவுதான் வரீங்க, வெளியே போயிருவீங்க, உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்துருவீங்க. எங்க சைல்ட்ஹுட் பிரஸ் ஆன் நைட்ஸ் இது வெனமெக்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து பிரயோஜனமா பார்த்த வேலைங்க இது மட்டும்தான். என்னன்னா நாங்கள் வந்து ஒரு பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக வெளியே வந்தோம். சரி ஓகே, அந்த ஆஃபீஸ் க்ளோஸில் இருந்தது. சரி ஓகே, அப்படியே இந்த பக்கம் இங்கே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா இப்போ சுற்றிட்டு இருக்கோம். அப்போ தான் இந்த மரத்தை பக்கம் எங்கள் நகத்தை எடுத்து ஒட்டிக்கிட்டோம். நாங்கள் வேணா இங்கேருந்து தைச்சிட்டு போய் ரூமில் வச்சு ஃபோட்டோ கீழே போட்டோம். சரி ஓகே, நாங்கள் எங்கே போகிறோம் தெரியாம போகிறப்ப நாங்கள் போகலாம். நேற்று மேக்ஸோட அண்ணா கிட்ட பேசலாம் நாங்கள். ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சுருட்ட முடிய பார்த்துட்டு என்னது வெக்கமா இல்ல? லோ பட்ஜெட் இந்தூர் அமெரிக்கா வர்க்கீஸ்னாங்க. சொன்னவர் வந்து இப்ப முன்னாடி இல்ல, அந்த ஆள் மட்டும் முன்னாடி இருந்ததுன்னா என்ன பண்ணீங்க? அப்போ பூசுகிறாடே. பூசுது. சரி போலாமா? அங்க அது என்னடா நான் கேட்கும் போது மட்டும் எவ்வளவு சொல்ல மாட்டீங்க? ஆமா, அதோட டைம் டியூரேஷன் வந்து 10 நிமிஷம் தான். அதுக்கு மேல நீங்க வச்சிருக்க கூடாது. 10 நிமிஷம்லாம் வந்துச்சுன்னா அதிசயம் தான். சைடு வாங்க. கிருத்திகா, இன்னைக்கு நானும் மேக்ஸ் ஒரே கலர் ட்ரெஸ். ஆமா கைஸ், அவ வெள்ளை கலர் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து பிங்க் கலர் ஷால் போட்டிருக்கேன். ட்ரோனிங் கைஸ், முந்தா நேத்தாச்சும் அட்லீஸ்ட் இந்த நாய் இந்த ட்ரெஸ் போட்டுருந்துச்சுன்னா நாங்க ஒரே ட்ரெஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து நான் யூனிக்கா இருக்கு. அன்பெயில் ட்ரைபாட வேலை செய்யறேன் நான். எடுத்துட்டு வந்துக்கலாம், மறந்தாச்சு. சரி ஓகே, நாங்க இந்த நைல பிரசன்ட் எடுத்து தூக்கி போட்டாச்சு. போட்டிங்களா? போலாமா? சரி. ஸோ இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். நான் சொன்னது வந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி பேக்ரவுண்டு, வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன். எவ்வளோ தெரிஞ்சாலும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதான் அவர் சொன்னார், அவங்க அப்பாவே அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. எங்கள் அப்பாவும் அப்படிதான், நீ போகிற சொந்த கஷ்டம் போ. அது எல்லார் வீட்லையுமே அப்படிதான். எப்படிலாம் சாப்பிட முடியும். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், வந்து சாப்பிட உட்காந்து ரைஸ் திக்கிறேன். சாப்பிட உட்காந்தாச்சு. என்ன ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு மிளகு குழம்பு சாப்பிட்டோம். அடுத்து ஆமாம் இதில் இருக்கு ஹனி மட்டும் நினச்சிடாதீங்க, இந்தியன் மாப்போது திங்ஸ். அதனால அது வந்து பூண்டு மிளகு குழம்பு அதில் கொடுத்தாங்க. அடுத்து வந்து தக்காளி தொக்கு, அதுதான் இந்த ரூபா. அதுக்கு வந்து முட்டை இருந்துச்சு, ஸோ முட்டையை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நைட்டு நாங்கள் ஒரு ஸ்பெஷலான டின்னர் செய்யப்போம் ப்ளீஸ். ரெசிபி வீடியோ நான் தான் ஷூட் பண்ணேன், போஸ்ட் பண்ணேன். அவ சேனல்ல தான் போட முடியும், எனக்கு சேனல்ல இல்லை, அவ சேனல்ல போட. நாங்கள் சாப்பிட்றதுக்கே மணி இல்லை. இப்போ 3 நாங்கள் 2:30 உட்காந்தோம். சாப்பிட்றோம் 40 நிமிஷமா சாப்பிட்டு. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பூண்டு மிளகு குழம்பு இருக்குல்ல,
அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எக்ஸ்ட்ராவா போட்டு சாப்பிட்டோம். தக்காளி தொக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு, அதையும் போட்டு அப்ப சாப்பிட முடியாம உட்கார்ந்தோம். அதேதான். வேற ஒண்ணும். நாங்க இன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னா நாங்க அம்மா கிட்டே பேசிட்டு இருந்தோம், என் அம்மா அப்பா கிட்டே பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா நாங்க 2 பேரும் எல்லோ போட்டிருக்கிறத பார்த்துட்டு மாயம்மன் கையில கொண்டு வந்து போறீங்களா அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்னாலஜி அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒருத்திக்கிட்ட பேசிக்கிட்டு அவ மூளையெல்லாம் கழுவி இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க என்ன ஏதுன்றத அப்டேட் கொடுக்குறோம் உங்களுக்கு மறக்காம. ஸோ இதோட நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். நாங்க என்ன இட்லி சாப்பிட்டோம்? சில்லி இட்லி. ஆனா இட்லி மாவு மட்டும் கொஞ்சம் புளிச்சிருச்சு. இட்லி கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கஷ்டப்பட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்குன்னு சொல்றா அவ. டேஸ்ட் தான் நல்லா இருந்தது, கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அந்த சாஸ் வேற போட்டோம். ஆமா, அதெல்லாம் போட்டுட்டு நல்லபடியா முடிச்சிட்டோம். நாங்க முடிச்சுட்டு இப்போ வந்து படுக்க போறோம் நாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டு மறக்காம. ஓகேவா? டாடா, பை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.